ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் உண்டுங்க. பணம், தங்க, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க, பணம் அதிகப்படியாக சேர நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பணம் நம்மிடம் அதிக அளவில் சேர வேணும் அப்படின்னா அதற்கு நாம் அனைவரும் வேலை செய்கிறோம். அந்த வேலையை எவ்வளவு சிரமப்பட்டு செய்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும் பணம் என்பதே வராதுங்க. அதையும் மீறி பணம் வந்தாலும் அது கையில் தங்காமல் செலவாகி கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு சம்பாதித்த பணம் செலவாகாததோடு அதிக அளவில் கடனும் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும். இவை அனைத்துமே நீக்கி பணம் நம்ம தேடி வர்றதுக்கு, நம்மக்கிட்ட அதிக அளவில் சேருவதற்கும், அதிக அளவில் சேர்ந்த பணம் நம்மிடமே நிரந்தரமாக தங்குவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்க போகிறோங்க. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க வேணும் அப்படின்னா அதற்கு சில குறிப்புகள் இருக்க வேணும். இதை நாம் அதிர்ஷ்டம் என்று கூறலாம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கும் பொழுது அதனால் நமக்கு பலவிதமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் என்று பேச்சுக்கு கூட இருக்காது. அப்படிப்பட்டவங்க அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கும் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவை அதிகரிப்பதற்கும் சில தாந்திரீக பரிகாரங்கள் இருக்குது. அவற்றுள் ஒன்றை பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தாந்திரீக பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று காலை வரக்கூடிய சுக்கிரஹோரையான காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே செய்யணுங்க. 6 மணிக்கு முன்பாகவே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மலர்களை சாற்றி தீபம் ஏற்றி சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டு தயாராக வைத்து கொள்ளுங்க. சரியாக 6 மணிக்கு சுக்கிரஹோரை ஆரம்பித்த பிறகு ஒரு நல்ல டம்ளரில் பார்த்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதிலும் எச்சிப்படாத தண்ணீராக எடுத்து பூஜை அறையில் வச்சுக்கணுங்க. பிறகு ஒரு 5 ரூபாய் நாணயங்களை எடுத்து மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து அந்த 1 ரூபாய் நாணயங்களை டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு விட வேண்டும். இப்போது அந்த டம்ளரில் முன்பாக வடக்கு பார்த்தவாறு நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு எனக்கு பணம் அதிக அளவில் சேர வேண்டும், என்னிடம் பணம் நிரந்தரமாக தங்குகிறது என்ற பணத்தை ஈர்க்கும் பாக்கியத்தை முழு மனதோடு 27 முறை கூறணுங்க. இப்படி நாம் சொல்லிக்கிட்டே வர சுக்கிரஹோரை முடியும் வர அந்த டம்ளரில் தண்ணி அப்படியே பூஜை அறையில் இருக்கணும். சுக்கிரஹோரை முடிந்த பிறகு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக நம்ம குடிக்கணும். அந்த தண்ணீருக்குள்ளே போட்ட நாணயத்தை பணம் வைக்கும் இடத்துல பத்திரமாக செலவு செய்யாமல் வச்சு கொள்ளணுங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்வதன் மூலம் பணம் நம்மை தேடி வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். பணம் அதிக அளவில் சேரும், யோகமும் கிடைக்கும். அப்படி சேரக்கூடிய பணம் நம்மிடம் நிரந்தரமாக தங்குவதற்குரிய வழிகளும் உண்டாகும். கை நிறைய பணத்தை சம்பாதிச்சு அதை சேமிப்பாக உயர்த்தி நாமும் நம் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த தாந்திரீக பரிகாரத்தை முழு மனதோடு செய்தோமானால் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க. அதோட கூட நாம் இன்னொரு பரிகாரமும் செய்யலாங்க. பணம் சேர தாந்திரீக பரிகாரங்களில் இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையும் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே, அதாவது சுக்கிரஹோரையில் குளித்து பூஜைகள் செய்து அருகில் உள்ள மளிகை கடைக்கு சென்று மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு கல் உப்பு வாங்கி உப்பு பாத்திரத்தில் போடவும். இதை ஒவ்வொரு வாரமும் செய்து வர வீட்டில் மகாலட்சுமிக்கு வரவிற்கு குறைவே இருக்காதுங்க. மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்கு 5 வெற்றிலை, 5 கொட்டைப்பாக்கு, 5 1 ரூபாய் நாணயம் அனைத்தும்
பூஜை அறையில் வைத்து லக்ஷ்மி வழிபாடு செய்த பின்பு அனைத்தையும் ஒரு தாளில் அதாவது ஒரு பேப்பரில் மடித்து வைத்துக்கணும். பின்பு அடுத்த வாரம் செய்யும்போது மேற்கண்டதை ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கணுங்க. இப்படியே 14 வாரங்கள் செய்து முடித்ததும் நாணயங்களை எடுத்துக்கொண்டு மற்றதை கடல்லையோ அல்லது ஓடும் ஆற்றிலையோ நம்ம போட்டு விடலாம். வளர்ப்பிறையில் வரக்கூடிய திருதியை அன்று அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா கடன் பிரச்சனை மற்றும் பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒவ்வொரு மாதமும் செய்யலாம். இது எனக்கு நடந்த உண்மை. இப்போ இந்த பரிகாரத்தை கூட செய்ய முடியாதவங்க ஏழ்மையான பரிகாரத்தை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதேனும் உடல்நல கோளாறுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. கோவிலிலோ அல்லது ஆன்மீக மையங்களிலோ பகல் வேளையில் முழு மஞ்சள் பரங்கிக்காயை தானம் செய்ய குடும்பம் உடல் கோளாறுகளிலிருந்து விடுபடுங்க. இதன் சக்தியை 3 நாட்களில் நீங்கள் உணரலாம். நல்ல சம்பாத்தியம் இருந்தும் பணம் வீண் விரயமாகி கொண்டே இருந்துச்சு அப்படின்னா தினமும் காலை வேளையில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட்கள் வழங்க அதுங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வீண் விரயங்கள் கட்டுப்படும். மன வருத்தம், என்னவென்றே தெரியாத குழப்பம், மன அழுத்தம், சோர்வு போன்றவற்றை நாள் முழுவதும் இருப்பு இருக்குது அப்படின்னா இரவு படுக்கும்போது தலைக்கு மேலே 1 டம்ளர் தண்ணீர் வைத்து கொண்டு படுக்கணும். காலையில் சோர்வு, மன அழுத்தம் நீங்கி இருப்பதை நீங்களே உணரலாம். நீரை மரத்தில் ஊற்றலாம், இல்லைன்னா வெளியில் ஊற்றினுங்க. அந்த நீரை குடிக்கக்கூடாது. காரணம் இல்லாத உணர்வு இருந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா வலது கையில் ஸ்டென்சில் ஸ்டீல் வளையம் ஒன்று மாட்டி வர பய உணர்ச்சிகள் குறையும். தற்கொலை எண்ணங்கள் மற்றும் மேலும் வாழ பிடிக்காத போன்ற உணர்வுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா வெள்ளி கம்பியால் மூக்கில் சிறு துளை போட அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குங்க. ஆண்களுக்கும் செய்யலாம். மூக்குத்தி அணிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதுக்கு அமானுஷ்ய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கூடவே சிறிது காகிதப்பூ எடுத்து செல்ல நீங்கள் சென்றீங்க அப்படின்னா விபத்துகள் ஏற்படாதுங்க. காலை எழுஞ்ச உடனே தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படம் இல்லைன்னா ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம் ஒன்று பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா செல்வ வளம் பெருகுங்க. இடது கை கீழே இருக்கும்படி படுத்துக்கிறங்க. ஆயுள் விருத்தி ஆகுங்க. வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலோ அல்லது செயற்கையாக அமைத்து கொண்டாலோ பணப்புழக்கம் உடனடியாக இருக்குங்க. காரணம் இல்லாமல் இரவில் குழந்தைகள் தூங்காமல் அழுதுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அறையில் கல்லுப்பு கலந்த நீரை வச்சிங்க அப்படின்னா குழந்தைகள் நன்றாக தூங்கும். சமையல் அறையும் படுக்கை அறையும் அருகருகே இருக்கும்படி அமைத்து கொண்டோம் அப்படின்னா தம்பதியரோட ஒற்றுமை ஓங்குங்க. இல்லறம் இனிக்கும். துர்சக்திகள் நம்மை அண்டாதிருக்க வீட்டு வாசல்ல மருதாணி கொத்தை தொங்க விட வேண்டுங்க.